குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு விரும்புகிற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். The best of fashion, now closer to you. Easy Buy, now at Gergambakam. Grand launch on June 8. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. இப்போ எல்லாமே பேமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூபிஐ ஆயிடுச்சு. கேஷே யாருமே வச்சுக்கிறது இல்லை. அண்ட் மோரோவர் இந்த பேடிஎம் யூசேஜ் எல்லாமே அதிகமாக போயிட்டு இருக்கு. இதனால ஏதாவது ஸ்கேம்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஸ்கேம்ஸ் நிறைய வரும். யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ உங்களுக்கு இப்போ யூபிஐ பேமெண்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். நான் ஸ்கேன் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க, தட் இஸ் ஓகே. நிறைய பேருக்கு இது புதுசு இல்லையா? புதுசுன்றதுனால சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஸ்கேம் ஒர்க்ஸ். ரிவர்ஸ் ஸ்கேம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் யூபிஐ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு யூ காட் சம் 100 rupees. உடனே உங்களுக்கு கால் வரும், தெரியாமல் 100 rupees வந்துருச்சு, கேன் யூ ப்ளீஸ் அதை ரீசெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வரும். நான் இந்த ஒரு நம்பர் கொடுக்க ரீசெண்ட் பண்ணுங்க, இல்லை இந்த லிங்க் அனுப்பிச்சிடறேன், அந்த லிங்க்கை உங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன், அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எனக்கு வந்துடும் அப்படின்னு. அந்த ரெக்வஸ்ட் வருது உங்களுக்கு, நீங்கள் ஓகே அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போகுது. அதான் சொல் டெக்னாலஜியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வாட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம நிறைய அட்டாக்ஸ் நமக்கு நடந்துருது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப யூபிஐ பேஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. கேஷ்லெஸ்ஸாக போகிறதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான். பட் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு பண்ணணும். தெரியாமல் யூபிஐ பேமெண்ட்ஸ் நான் வேறு ஏதாவது பண்ணேன், எனக்கு கால் வந்தப்போ எனக்கு ஐவிஆரில் இப்போ வந்துருச்சு. முன்னெல்லாம் நீங்கள் மொபைலில் ஓகே கிளிக் பண்ணணும், இல்லை யூஆர்எல் கிளிக் பண்ணாதான் வரும்னு இருக்குல்ல. இப்போலாம் உங்களுக்கு கால் பண்ணி இந்த இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகே அனுப்புங்க, இல்லைனா நம்பர் 2 அமுக்குங்க அப்படின்றாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நம்பர் 2 அமுக்குறேன். நம்பர் 2 அமுக்குங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் யூபிஐலேருந்து காசு போகிற மாதிரி அவங்களால இது பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 200% அதை பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி மெசேஜில் வர லிங்க்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ஓடிபி சொல்லி அது மட்டும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஐவிஆர் கால்ஸ் வருது அப்படின்னா கால்ஸில் யாராவது நம்பர் 1 நம்பர் 2 நான் சொன்னேன் எனக்கு கால் எனக்கு வேண்டாம், ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட், வேண்டாம்னா நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணேன். நான் எனக்கே வேண்டாம், நான் காலை என் பண்ணிட்டு போகிறேன், நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு கால்ஸ் வருது, யூ ஹாவ் டு ப்ரெஸ் நம்பர் 2. நான் வை ஐ ஹேவ் டு ப்ரெஸ் நம்பர் 2, முடியாது, நான் எதுக்கு நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐவிஆரில் வரதும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் லிங்க் டு யுவர் டிஜிட்டல் வாலெட். டிஜிட்டல் வாலெட்டை எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணுன்றது இருக்குது. எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் 2 mobiles, பட் என் மொபைலில் ஐ டோன்ட் ஹேவ் நெட் பேங்கிங், ஐ டோன்ட் ஹேவ் பேடிஎம், எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் எங்கே சார் பேமெண்ட்டில் என்ன பண்ணுங்க? பர்ஸில் கேஷ் இருக்கா? பர்ஸ்லையும் கேஷ் இல்லை. கேஷ் இப்போ யார் பர்ஸில் இருக்குது? யார் பர்ஸ்லையும் கேஷே இல்லை, எல்லாமே இதில் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க கேட்டால், எங்கேயாவது இந்த மாதிரி பே பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கியூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன். ஆஃபீஸில் அவங்க பே பண்ணுவாங்க. 2 minutes டிலே ஆகுது. அந்த 2 minutesல நான் ஒரு பில்லியனர்லாம் கிடையாது. ஐம் கோயிங் டு ஐயோ எனக்கு இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, 2 நிமிஷம் லேட் ஆகுதா, யாருக்கு என்ன பே பண்ணாலும் வெயிட் பண்ணுங்க, பே பண்ணிடுவாங்க. பே பண்ணதுக்காக போகிறேன். ஐ ஃபீல் திஸ் இஸ் சேஃப் ஃபார் மீ. எல்லாரும் இப்படி இருக்குன்னு நான் சொல்ல, பட் சென்ட்ரலைஸ்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கீங்க. நாளைக்கு இந்த மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உலகமே தொலைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவும் 1/2 மணி நேரம் பிளாக் ஆனாலே என்ன பண்றதுனே தெரியல இல்ல. ஐயோ என் ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்க, என் போஸ்ட் போயிடுச்சு, எல்லாம் 0 ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கவங்களோட ரியாக்ஷனே பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டாக எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ பேமெண்ட் அப்படின்றது இன்டர்நெட் பேங்கிங் இஸ் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ், அது ஓகே. பட் எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வர்ச்சுவல் கீபோர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் அந்த வர்ச்சுவல் கீபோர்டுன்றதை பார்த்துருக்கோன்னே தெரில. யூசர் நேம் டைப் பண்ணிடுவீங்க, பட் பாஸ்வேர்டு அப்படின்றதுல நீங்கள் டைப் பண்ணுவீங்கல்ல, டைப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு வர்ச்சுவல் கீபோர்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா மவுஸ்லேயே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ தட் இஸ் கால்ட் வர்ச்சுவல் கீபோர்டு. அது எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கீலாகர் அப்படின்றத ஒரு வைரஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்னென்ன கீபேட் டைப் பண்ணுறீங்கன்றது அட்டாக்கருக்கு போயிட்டே இருக்கும், போயிடும். ஸோ பேங்கிங் சைடில் போய் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, உங்கள் நேம் டைப் பண்ண சங்கர் ராஜன் டைப் பண்ணுறேன், பாஸ்வேர்டு சங்கர் 1 2 3 டைப் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு போயிடும். ஸோ பாஸ்வேர்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் மவுஸில் கிளிக் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க வர்ச்சுவல் கீபேட். பட் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னா அவ்வளோ அவசரம். நம்ம டக்கு டக்குன்னு உள்ளே போகணும். பாஸ்வேர்டை சேவ் தான் பண்ணி வச்சிருக்கோம் இன்ன வரைக்கும் குரோம்ல எல்லாருமே. பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதே இல்லையே. எத்தனை வெப்சைட்ஸ், எவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ், யாருக்காவது பாஸ்வேர்ட் தெரியுமா? ஏதாவது ஒரு வெப்சைட் பாஸ்வேர்ட் தெரியும், ஒரே பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் வச்சிருந்தீங்களாலும் இட் இஸ் கோயிங் டு பி அ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. வேற சைட்டுக்கு வேற பாஸ்வேர்டு அப்படின்னா நம்ம மைண்டில் அவ்வளோ ஸ்டோரேஜ்லாம் இல்லை எந்த வெப்சைட். ஸோ எல்லாமே குரோமில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு வேகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நம்ம.
அப்படி இருக்கிறப்ப செக்யூரிட்டி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண தான் செய்வீங்க. ஸ்டாப் சம்வேர், ஒரு இடத்துல நில்லுங்க. இரு, என்ன ஒன்றும் அவசரம் இல்லை, பேமெண்ட் பண்ணல, பேமெண்ட் பண்றேன், டைம் ஆகும், இதுல இருக்கு, பாஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எப்ப யோசிப்போம் தெரியுமா? அக்கௌண்ட் ஜீரோ ஆகும் பாருங்க. ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் அக்கௌண்ட் ஜீரோ ஆகி ஐயோ தேவையில்லாம இதை பண்ணிட்டோமே, இதை ஒருவேளை இதை பண்ணியிருந்துருக்கலாமோ, இல்லை வேற ஏதாவது ஒன்று கவுண்டர் மெஷர்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாமோ, மொபைல் நல்லா இருக்கான்னு ஒரு செக் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதுல ஒரு ஆன்டிவைரஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யூ வில் திங்க் ஆஃப் ஆல் திஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி யூ வில் ஹாவ் டு டூ சம் ஆடிட். எல்லாத்துலயும் ஆடிட் பண்ணணும். என்ன நடக்குது, செக்யூரிட்டியில என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி அட்டாக் நடக்குது, அட்லீஸ்ட் நியூஸ்ல வரதாவது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். நீங்க போன்ஸை பத்தி சொன்னனால அதுல இருந்து நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே போன்ல தான் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே கூட அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போட்டு லாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ போன்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் நம்ம போன் நாளைக்கு தொலைஞ்சு போச்சு, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இப்போ நீங்க போன் இருக்கும்போதே அதுல ஏதாவது ஒன்று பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா சார்? இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா they'll write down everything in a diary, கான்டாக்ட்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா பர்ஸ் பின்னாடி டெபிட் கார்டு வச்சிருப்பாங்க, டெபிட் கார்டுக்கு பின்னாடி பின் நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க, அதுவும் பின் அப்படின்னு போட்டு ஸ்டிக்கர் எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி. இப்போ நம்ம எப்படி அப்படின்னா யூ ஹாவ் எவ்ரிதிங் இன் யுவர் மொபைல். இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எதுல இருக்கு, பேங்க் டீடைல்ஸ் மொபைல்ல தான் இருக்கு. லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நிறைய வச்சிருந்தீங்கன்னா அது இதுல இருக்கு, நோட்ஸ்ல வச்சிருப்பீங்க, இல்ல கான்டாக்ட்ல எல்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ அதில் தான் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இன்கேஸ் அது தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும். மீன்ஸ் மொபைல் இஸ் லாஸ்ட் அப்படின்னு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனை பேருக்கு மொபைல் கிடைச்சதுன்னு கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங், ரொம்ப தீவிரமாக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சஞ்சார்னு ஒரு சைட் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்டில் போய் நீங்கள் ஐஎம்இ நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. ஐஃபோன் இருக்கு, இல்லை ஆண்ட்ராய்டு இருக்கு அப்படின்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் தட். ஃபைண்ட் மை லாஸ்ட் மொபைல் ஐஃபோனில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, அப்புறம் அதில் லாக் பண்ணு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து லாக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் வில் கெட் லாக்ட். யார் மொபைல் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்க அந்த மொபைலை ஆன் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கால் திஸ் நம்பர் தான் இருக்கும். அதுக்கு மேலே அதில் எதுவுமே பண்ண முடியாது, மொபைல் வில் கெட் லாக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது மொபைல் தொலைஞ்சா. மொபைல் மிஸ்ஸிங் கேசஸ் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மொபைல் மிஸ் ஆகுது அப்படின்றதுக்கு கணக்கே இல்லாமல் தொலைஞ்சிட்டு இருக்கு. அது பின்னாடி இன்னும் போலீஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 150 மொபைல்ஸ் ரிட்ரீவ் பண்ணி யார் தொலைச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ தேர் டூயிங் தேர் பெஸ்ட். பட் மொபைல் இன்னைக்கு எனக்கு தொலைஞ்சிருச்சு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் ஆப்ஷன்ஸ் ஐ ஹேவ் அப்படின்றத இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இன்னைக்கு என் மொபைல் தொலைஞ்சிருச்சு, இப்போ என் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி என்ன பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் என் மொபைல் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேனா, ஃபைண்ட் மை டிவைஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேனா, இல்லை லொகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேனா, என்ன பண்ணி வச்சிருக்கேன், பேசிக்கான விஷயங்கள். இல்லை என் மொபைலோட ஐஎம்இ நம்பர் எனக்கு தெரியுமா, அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு கவர்மெண்ட் வெப்சைட் இப்போ ரீசெண்டாக அந்த லான்ச் பண்ண சஞ்சார் வெப்சைட்டில் போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா they are trying to block that mobile, which is very good. ஓரளவுக்கு குட். இன்னும் ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா அதை ரிட்ரீவ் பண்றதுக்கு, ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத they will do that. Okay.